வணக்கம். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் பவித்ரா பழனிசாமி. வாங்க செய்திக்குள்ள போலாம். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி நடைபெற்று அதற்கான முடிவுகளும் அன்றே வெளியாச்சு. இதுல தாவேக அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றுச்சு. அதாவது 108 தொகுதிகளை கைப்பற்றுச்சு. இதுல 118 அப்படிங்கிற பெரும்பான்மையான தொகுதியை எந்த கட்சியுமே கைப்பற்றல. இதனால தாவேக ஆட்சி அமைக்க மற்ற கட்சிகளிடம் பேசிட்டு வரதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழக காங்கிரஸ் கமிட்டி தாவேக தலைவர் விஜய்க்கு முழு ஆதரவு அளிக்கிறதா காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் அறிவிச்சிருக்கிறாரு. அதாவது மதவாத சக்திகளை விலக்கி வச்சா மட்டும்தான் இந்த கூட்டணியில இருப்போம் அப்படின்னு ஒரு நிபந்தனையோட ஆதரவை காங்கிரஸ் அளிச்சிருக்கு. உள்ளாட்சி, மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டணி எதிர்காலத்திலும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொருட்டு அதிமுகவோட ஆதரவை தாவேக கேட்டுட்டு வரதா ஒரு தகவல் வெளியாச்சு. இதற்கு தாவேக நிர்வாக நிர்மல்குமார் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட கிரீன்வே சாலையில் இருக்க அவரோட வீட்டிற்கு கார்ல புறப்பட்டு சென்றிருக்காரு. தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தகவல் சொல்லப்படுது. தாவேக ஆட்சி அமைக்க மேலும் 12 இடங்கள் தேவைப்படுற நிலையில மற்ற கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதுல இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக கட்சிகளுக்கு தாவேக கடிதம் எழுதியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனா அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் பே சண்முகம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது தாவேக தரப்பிலிருந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு கடிதமும் வரல, நாங்க மதசார்பற்ற திமுக கூட்டணியிலேயே தொடர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. தமிழகத்துல 108 இடங்களை கைப்பற்றி ஒரு தனிபெரும் கட்சியா உருவெடுத்துள்ள தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கேட்டிருக்கு. திமுக கூட்டணியில 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுக கூட்டணியிலேயே தொடர்றதா அக்கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவிச்சிருக்கிறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு நல்லா வரட்டும். தமிழ்நாட்டுல யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஜனநாயக நாடு இது. இந்திய சாசனப்படி இந்தியாவில் 3000 அரசியல் கட்சி இருக்கு. 3000 கட்சியில சில பெரிய கட்சி இருக்கு, சில சின்ன கட்சிகள் இருக்கு. வடநாட்டில் அப்படி இருக்கு, தமிழ்நாட்டிலையும் அப்படி இருக்கு. நிறைய கட்சிகள் இருக்கு. அந்த அடிப்படையில விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாம் யாரு ஆரம்பிச்சாலும் அரசியல்ல மக்களுக்கு சேவை செய்வோம் என்று வருகிற போது அதற்கு யாரும் தடை பண்ண முடியாது. நாங்க அதை வரவேற்கதான் செய்வோம். விஜய் வந்தால் வரவேற்கிறோம். மத்திய அரசு தனக்கு வேண்டியவர்களுக்கு தான் அத்தனை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இடியை ஏவி விட்டு, வருமான வரி ஏவி விட்டு, தேர்தலில் நிற்க விடாம பண்ணி, நிற்கிறவனையும் ஜெயிலுக்கு அனுப்பி எல்லாம் பண்றது மத்திய அரசு தானே. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள திராவிட ஆட்சி அரசுக்கு எல்லா வகையான இடைஞ்சலையும், இடையூறுகளையும், குறுக்கீடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே ஒரு அம்சமாக இதுவும் இருக்கிறது என்று நான் நம்புவேனே தவிர வேற புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு வைத்து பழகிற பழக்கம் இன்று நேற்றல்ல, பல 100 ஆண்டு காலமாக தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலும் இந்துக்கள் மத்தியிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனை கெடுக்கக்கூடிய முயற்சியை யாரு செய்தாலும் அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் மட்டுமல்ல, எல்லா சமுதாய மக்களை ஒன்றுபடுத்தி நாங்கள் செய்வோம். தமிழகத்தோட பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர அர்லேகரை தாவேக தலைவர் விஜய் சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கடிதத்தை வழங்கியிருக்காரு. தாவேக எம்எல்ஏக்கள் மற்றும் காங்கிரஸோட 5 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் வழங்கியிருக்கார். தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற 2 நாட்களுக்கு அப்புறம் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறாரு.
இதனால தாவேகா 2 நாட்கள்ல எந்த கட்சி ஆதரவு அளித்து பெரும்பான்மையை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கு இதுதான் நிகழ்ச்சியில இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பார்த்தோம். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பவித்ரா பழனிசாமி.